நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். கவனமாக மறைக்கப்பட்ட 60 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்களை சுங்கத் திணைக்களம் பறிமுதல் செய்துள்ளது. சர்வதேச விரைவு அஞ்சல் சேவை மூலம் அமெரிக்கா, கனடா மற்றும் மலேசியாவில் இருந்து அனுப்பப்பட்ட இந்த பொதிகள் 2024 ஜனவரி முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை சுங்கத் திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. உரிமைகோராத நிலையில் ஜூன் 25 அன்று இந்த பொதிகள் சோதனையிடப்பட்டபோது 1 கிலோ 101 கிராம் கொக்கெயின், 1 கிலோ 666 கிராம் மெத்தம்பேட்டமைன் மற்றும் 4 குப்பிகள் கஞ்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலதிக விசாரணைகளுக்காக போதைப் பொருட்கள் தற்போது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சுன்னாகம் அருகே சோக விபத்து, 2 இளைஞர்கள் பலி. சுன்னாகம் அருகே சோக விபத்து, 2 இளைஞர்கள் பலி. இன்று மாலை காலை 6:30 மணியளவில் புன்னாலைக்கட்டுவனிலிருந்து சுன்னாகம் நோக்கி அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். வீதியின் குறுக்கே வந்த மாடு ஒன்றை தவிர்க்க முயன்றபோது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த மின்கம்பத்தின் மீது மோதியது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் இருவரும் சுன்னாகம் கந்தரோடை பகுதியைச் சேர்ந்த 17 மற்றும் 18 வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹேவாஹேட்டவில் முச்சக்கரவண்டி தீப்பற்றி எரிந்தது. ஹேவாஹேட்ட நகரில் இருந்து மூக்குலோயா தோட்டத்திற்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற முச்சக்கரவண்டி ஒன்று இன்று ஜூலை 2 பகல் ரூக்யூட் தோட்ட பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. முச்சக்கரவண்டியில் ஏற்பட்ட மின் இணைப்பு கோளாறு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ரிக்கிலகஸ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் 10 வருடங்களுக்கு பிறகு கைது. பதுளை மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்து தலைமறைவாக இருந்த ஒருவர் மொனராகலை புத்தம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹாலியல பகுதியைச் சேர்ந்த இந்த நபர் பதுளை பகுதியில் ஒருவரை தடியால் தாக்கிக் கொன்ற வழக்கில் சந்தேக நபராக இருந்தார். இந்த வழக்கு பதுளை மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் விசாரணையின்போது சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றார். இதனால் அவர் இல்லாமலேயே வழக்கு விசாரணை நடைபெற்றது. 2015 ஏப்ரல் 27 அன்று அப்போதைய மேல் நீதிமன்ற நீதிபதி முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக கூறி சந்தேக நபருக்கு மரண தண்டனை விதித்தார். எனினும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்தது. சுமார் 10 வருடங்களாக நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து தலைமறைவாக இருந்த அவர் சமீபத்தில் மனைவியை தாக்கிய சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டைத் தொடர்ந்து மொனராகலை புத்தம போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் இவர் பதுளை மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் என்பதும் நீதிமன்றத்தை புறக்கணித்து புத்தம பகுதியில் குடியேறி அங்கு ஒரு பெண்ணை மணந்து கூலித் தொழிலாளியாக வேலை செய்து